ठाव कल्याण वसंतमा जाला कल्याण वसंतमा सागरी ठाव जाला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला आपण जैसे पावे आपण जैसे पावे देवे तैसेची करावे देवे तैसेची करावे सुख सागरी ठाव झाला सुख सागरी ठाव झाला ऊंच नीच काय त्याला ऊंच नीच ठाय त्याला ऊंच नीच काय त्याला ऐसा नटनाट्य केलं ऐसा नटनाट्य केलं स्थिर नागी एक पल स्थिर नागी एक पल सुख सागरी ठाव झाला सुख सागरी ठाव झाला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला एका बाजूनी अनेक एका बाजूनी अनेक त्यात आप पर लोक त्यात आप पर लोक सुख सागरी ठाव झाला सुख सागरी ठाव झाला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला शून्य साक्षीत्वे समजावे शून्य साक्षीत्वे समजावे वेद ओंकाराच्या नावे वेद ओंकाराच्या नावे सुख सागरी ठाव झाला सुख सागरी ठाव झाला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला एके ऊंचपण गेले एके ऊंचपण गेले घर अभिमाने गेले घर अभिमाने गेले सुख सागरी ठाव झाला सुख सागरी ठाव झाला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला
द्वैत ठाकुर शांति घरा द्वैत ठाकुर शांति घरा ताटी उघडा ज्ञानेश्वरा ताटी उघडा ज्ञानेश्वरा 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 ताटी उघडा ज्ञानेश्वरा ताटी उघडा ज्ञानेश्वरा ताटी उघडा ज्ञानेश्वरा. மேம் சிவபந்துராளில போட்டிருக்கா ஷாம்லா. நான் அது கல்யாண வசந்தம் மாத்தினேன். ஏன்னா நம்ம ரேவதி பாடி சிவபந்துராளி கன்ஃபியூஸ் ஆயிடும், அது கிடைக்கிறதுக்கு. அந்த அப்படி வச்சுதான் நான் கல்யாண வசந்தம் போட்டேன். சுக சாகரி ठावजाला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला சுக சாகரி டாவஜாலா ஊச்ச நீச்ச காயத்தியாலா அப்படின்னு கேக்குறா. இங்க முக்தாபாய் கேக்குறா, ஒரு யோகி யோகி எங்க இருப்பான்னா சுக கடல் இருப்பா நிரந்தரமா. எத் சௌக்கியாம்புதி லேஷ லேஷ தமி சக்கராதயோ நிர்வృతాஹ அப்படிங்கிறார் ஆதிசங்கராச்சாரியர். மனிஷா பஞ்சகத்துல கேக்குறார், எந்த சௌக்கிய அம்புதி, அதாவது சுக கடல், சௌக்கிய அம்புதி அதான் சுக சாகரி, சுக கடல். அந்த எந்த ஒரு சுக கடல்ல ஒரு யோகி இருக்காருன்னா அந்த பெரிய ஒரு சுக கடல், அந்த சமுத்திரத்துல இருந்து ஒரு லேசம், லேசம்னா கொஞ்சம், அதுல இருந்து ஒரு டிராப் கிடைச்சா தேவலைன்னு தேவேந்திரனுக்கு இருக்காம எண்ணம். ஸ்வர்காதிபதியான இந்திரன் நினைக்கிறாராம், எந்த சௌக்கியாம்புதியில இந்த யோகிகள் நித்திய நிரந்தரமா வசிக்கிறாளோ அதுல இருந்து ஒரு டிராப்ல இருந்து ஒரு டிராப் கிடைச்சா கூட நம்ம லைஃப் பிந்தாஸ் ஆயிடுது அப்படின்னு இந்திரன் நினைச்சுக்கிறாராம். அந்த அளவுக்கு ஒரு சுக கடல்ல யோகி இருக்க, சுக சாகரி டாவஜாலா. அப்படி இருக்கிற ஒரு யோகிக்கு ஊச்ச நீச்ச காயத்தியாலா அப்படிங்க. இதுல என்ன வித்தியாசம்? அவளுக்கு வந்து பெரியவா சின்னவா அப்படின்னு வித்தியாசம் வந்து இந்த யோகிக்கு இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். நம்ம சவிதாஜி கூட ரொம்ப அழகான ஒரு சுபாஷிதம் போட்டுருதா இது கூட்டத்துல இல்லையா? சாதோ பிரகோபிதஸ்யாபி மனோ நாயாதி விக்ரியா நஹி தாபயித்தும் சக்கியம் சாகராம்பஸ்து நோக்லியா சாகராம்பஸ்து நோல்கயா சாகராம்பஸ்து நோல்கயா. நல்ல மகாத்மாக்கள சஜ்ஜனங்களை வந்து ரொம்ப அவளை ஈஸியா ப்ரொவோக் பண்ணிட முடியாது. அது சஜ்ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு லட்சணம். சாதோ பிரகோபிதஸ்யாபி மனோ நாயாதி விக்ரியா. அவளால வந்து ஏதோ அவளை கிண்டல் பண்ணாலோ அவளை ப்ரொவோக் பண்ணாலோ தேர் நாட் ஈஸிலி ப்ரொவோக்ட். நஹி தாபயித்தும் சக்கியம், எந்த விதம்னா சாகராம்பஸ்து நோல்கையா. ஒரு ஒரு சின்ன கொள்ளியில நம்ம அக்னியை போட்டு அந்த கொஞ்சமா ஜலம் இருந்ததுன்னா அந்த ஜலத்துல இந்த அக்னியை வச்சுட்டா புஷ்ன்னு அந்த ஜலம் எல்லாம் அப்படியே போயிடும், இவாபரேட் ஆயிடும், இல்லாம ஆயிடும். ஆனா சாதுக்கள் சுக சாகரம், பெரிய சாகரத்துல ஒரு குச்சி, குட்டி குச்சியில தீய இது பண்ணி அந்த தீ குச்சிய அந்த சாகரத்துல போட்டா என்ன போறது? அந்த சாகரம் அப்படியே வெந்து தலைக்க போறதா? இல்லையே. அந்த குச்சி புஷ்ன்னு அணைஞ்சுடுதான் போறது, குச்சிக்கு தான் நஷ்டம், சாகரத்துக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. இது ஒரு யோகியோட மனோநிலைமை. அழகா அந்த சுபாஷிதம் இந்த இதுக்கே ரொம்ப அழகா அமையுது. சுக சாகரி டாவஜாலா ஊச்ச நீச்ச காயத்தியாலா. அவனுக்கு வந்து இவன் பெரியவன், இவனுக்கு வந்து வித்யை இருக்கு, இவன் ஆத்மவான், இவன் வந்து முட்டாள், இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சவன், இவன் வந்து தெரியாதவன் அப்படிங்கிற பேத பாவம் வந்து யோகிகளுக்கு இருக்கா என்ன? யோகிகளுக்கு எல்லாம் அப்படி கிடையாது. சுக சாகரி டாவஜாலா ஊச்ச நீச்ச காயத்தியால. நம்ம அக்ஷரமண மாலையில வரும் சுக கடல் பொங்க சொல் உணர் வடங்க
சும்மா பொருந்தங்கருணாச்சலா. அந்த யோகியோட உள்ள நமக்கு அந்த உள்ள சுக்க கடல் நமக்கும் பொங்கணுமே. உள்ள இருக்கு. அந்த கடல் எங்கேயோ இருக்கு. அதை எழுப்பி விடணுமே அந்த கடலை. சுகக்கடல் பொங்க, அதுக்கு சொல்லு உணர்வு அடங்க. நம்ம சொல்லு அதாவது தட் இஸ் அவர் டெண்டன்சி டு ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்ளை, ரெஸ்பாண்ட், ரியாக்ட் டு சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்ல போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு டெண்டன்சி, அதெல்லாம் கம்மியாயிடும். அப்போ சுக கடல் பொங்க சொல் உணர் வடங்க. அதுக்கு என்ன பண்ண அருணாச்சல, நீ என்ன பண்ண, சும்மா அங்க இரு, அவ்வளவுதான், நீ வேற எதுவும் பண்ணண்டா அப்படிங்க. சும்மா பொருந்தங்க அருணாச்சலா, நீ வந்து என் ஹிருதயத்துல உட்காண்டா தானே சுகக்கடல் பொங்கிடும் அப்படிங்கிற. அப்போ அந்த சுகக்கடல் பொங்க சொல் உணர் வடங்க சும்மா பொருந்தங்க அருணாச்சல. அந்த சுகக்கடல்ல இருக்கிற யோகிக்கு சுக சாகரி டாவசாலா ஊச்ச நீச்ச காயத்தியாலா அப்படிங்கிறார். அதுல என்ன வரப்போறது? ஆப்பன ஜெய்சாகுவாவே தேவே தைசேச்சி கராவே. பெரிய ஒரு பிலாசபி இது. நம்ம மனசுல என்ன வச்சுக்கிறோமோ God will reward us like that. It's a huge, great philosophy. நம்ம நல்ல விஷயங்கள் மனசுல வச்சிருந்தா, when we fill ourselves with positive vibes, positivity will reverb back, reflect back on us. நம்ம நல்ல எண்ணங்களை எல்லாருக்கும் வச்சுட்டு நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சத் விஷயங்கள், ஈஸ்வரபரமான விஷயங்களை கொடுத்தா நமக்கும் அதே மாதிரி திருப்பி வரும். நம்ம இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சப்போ சவிதாஜி ஏதோ அப்படி கோட் அப்படின்னு அழகா அனுப்பியிருக்கா இல்லையா? நல்ல கிரந்தங்கள், நல்ல வாக்கியங்கள், நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து சேரும். கெட்ட விசாரங்கள், துவேஷம் வருத்துறா போல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம நெகட்டிவிட்டி வச்சிருந்தோம்னா that will get back to us. எத் பாவோ தத் பவதி அப்படிங்கிறது. நமக்கு என்ன பாவமோ நம்ம அதுதான் ஆக போறோம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை வந்து சேர போறது. ஸோ வி ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். மனசுல என்ன வச்சுட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரப்போறது. ஆப்பட ஜெயசாகுவாவே, நம்ம எப்படி இருக்கோமோ தேவே தைசே சீக்கிரவே, அப்படிதான் ஈஸ்வரன் திருப்பி நம்மளை அப்படிதான் ரிவார்டு பண்ண போறார். அதனால்தான் வந்து வேதத்துல இதெல்லாம் சொல்லிருக்கு, இத்தனோண்டு புண்ணியம் பண்ணா கூட அது ரொம்ப சீக்கிரமா அபிவிருத்தி ஆகிறது. ஏன்? பெரிய சயின்ஸ் அது. கொஞ்சம் புண்ணியம் பண்ணா கூட அதுல இருந்து நமக்கு ரிசல்ட் நிறைய புண்ணியம் கிடைக்கிறது. அதே இப்போ பிக்ஸ்டு டெபாசிட் போடுற மாதிரி அதுல இருந்து இன்னும் நிறைய புண்ணியம் வந்து சேர்றது, புண்ணியம் வந்து சேர்றது. இப்படி நிறைய ஜென்மாங்களா நிறைய புண்ணியம் வந்து சேர்ந்ததுனால்தான் பாகவதமோ பாகவத தர்மமோ நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்கு. பாக்யோதயேன பகுஜன்மனி சமார்ஜித்தேன அப்படின்னு மகாத்மியத்துல நம்மளை ஞாபகப்படுத்துறோம். இதான் மௌலி நம்மள்கிட்ட சொல்றா, பகுத்த சுகிருதாஞ்சி ஜோடி மனுனி விட்டலி ஆவடி. அத்தனை சுகிருதங்கள் பண்ணாதான் நமக்கு வந்து சத்விஷயங்கள், சத்சங்கம் நம்மளை வந்து சேரும். அப்போ அந்த சத்சங்கம் நம்மளை சேரும், நம்ம சத்தாவே நம்மளும் இருக்கணும். அப்ப நம்மள சத் விஷயங்கள் வந்து சேரும். நம்ம வந்து கெட்ட எண்ணங்கள், இவன் வந்து சரி கிடையாது, இப்ப அண்ணா வந்து எதுக்கு கதவை சாத்தின்னு இருக்கன்னா அவர் ஞானி தான், அவன் ஞான நிலையில கம்மியெல்லாம் இல்லை. ஆனா முக்தாபாயோடு உள்ள இருக்கிற ஞானம் வெளியில வரணும் இல்லையா? அதுக்கு ஒரு டிராமாவே எடுத்துக்கலாமே. அப்போ முக்தா சொல்றான், அண்ணா இந்த ஜனங்களுக்கெல்லாம் அவ அவித்தியில இருந்து இவ்வளோ முட்டாள்தனமா பேசுறா அப்படிங்கிற எண்ணம் ஏன் நீ மனசுல வச்சிருக்க? டேக் தட் ஃபீலிங் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படிங்கிறா. தட் அவளுக்கு எதுவும் தெரியாது, அவ சொல்றதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு, நம்மளால ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு அப்படின்னால நீ ஏன் மனசுல அந்த மாதிரி அவளுக்குன்னு ஒரு ஒரு துவேஷ பாவம் ஏன் மனசுல வச்சிருக்க அப்படின்னு தான் இங்க முக்தா கேக்குறா. ஆப்பன ஜெய்சாக்வாவே தேவே தை சேச்சிக்கராவே. நீ அவள்கிட்ட துவேஷ பாவத்தை மனசுல வச்சிருந்தா இன்னும் அதுக்கு மேல துவேஷ பாவம் வந்து சேரும். இல்ல அவளை வந்து இல்ல அவ வந்து நம்மளோட ஸ்வரூபம் தான், அது விஸ்வ பிரம்ம ஏகச்சி அப்படின்னு எடுத்துட்டா, விஸ்வம் பிரம்மம் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு எடுத்துட்டா அப்புறமா நம்மவும் நிரந்தரமா அந்த ஏகாத்ம பாவத்துல தான் இருப்போம். அப்ப அண்ணா நீங்க சொல்லுங்கோ, எந்த பாவத்துல இருக்கணும்? கெட்ட பாவத்தை வச்சுட்டு இருக்கணுமா, சத்பாவத்தை வச்சுட்டு இருக்கணுமா? आपन जैसे क्वावे देवे तैसे करावे. ऐसा நட்டநாட்டிய கேள அவ இப்படி எல்லாம் பேசுறாளே அப்படின்னு நினைச்சுக்காதேங்கோ. ஏன் அவ வந்து இப்படி ரொம்ப கெட்ட விதத்துல பேசுறா, அவ வந்து நம்ம பாத்தத்துல ஏன் மண்ணை போடுறா, அவ வந்து முட்டாள்தனமா இப்படி எதுவும் தெரியாம அஜ்ஞானமா அஜ்ஞானபரமா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு நினைச்சுக்காதேங்கோ. ஆஃப்டர் ஆல் தேர் ஆல் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற. நம்ம எல்லாரும் ஆக்டர்ஸ் தானே, எல்லாரும் ஈஸ்வரன்ல இருந்து வந்திருக்கோம். அவனே டைலாக் உள்ளேன்னு சொல்ல வைக்கிறான், அவனே இந்த இந்த ஒரு
நாடகத்தை அவனே டைரக்ட் பண்றான். அவனே இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களா ஒரு கேரக்டர்ஸா நம்மளை வச்சு ஒவ்வொரு ரோல் நம்மளை பண்ண வைக்கிறான். இதுக்கு அந்த ரோல் பண்ணறதுக்கு மேல நமக்கெல்லாம் என்ன சுவாதந்திரம் இருக்கு? அவன் ஆட வச்சா ஆடுறது, பாட வச்சா பாடுறது, அவ்வளவுதானே. அப்போ இது ஒரு நாடகம். ऐसा நட நாட்டிய கேல we are all actors. ஷேக்ஸ்பியரோட லைன் இருக்கு, the world is a stage and the men and women mere actors. And அவ்வளவுதான். all world's a stage and the men and women are actor and actresses. All the world is a stage, men and women are mere actors and actresses. அப்போ ऐसा நட்டநாட்டிய கேல, இதுல இன்னைக்கு இருந்த நடன் நாளைக்கு இருப்பனா, நேத்தைக்கு இருந்த சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு இருப்பனா, ஸ்திரனாக ஏக்கப்பல. இதுல யாரு ஸ்திரம்? ஒரு பல் கூடி, ஒரு க்ஷணம் கூடி எதுவுமே இங்க ஸ்திரம் கிடையாதுப்பா. இன்னைக்கு அவ அவங்கள்ட்ட வந்து கத்தினானா, நாளைக்கு அவளை வந்து உங்களை வந்து வாழ்த்த போறா, உங்களை ஆதரவு பண்ண போறா, நாளைக்கு திருப்பி வந்து கத்துவா. மேபி என்னதான் இங்க ஸ்தாயியா இருக்க போறது? நாளைக்கு இன்னைக்கு கத்தினவாளே காணும் மாதிரி பகவான் பண்ணி விடுறார். அதனால இது ஏதாவது நம்ம பார்த்து ஸ்திரம் அப்படின்னு எண்ணவா, இவெல்லாம் வாஸ்தவமா அங்க இருக்கா, வாஸ்தவமா இப்படியே ஜனங்கள் இருக்கா அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சுக்கவா? ஏவோ தேர் ஆல் ஆக்டர்ஸ், we are all actors. ऐसा नटनाट्य केल स्थिरनागी ஏக்கப்பலாம். ஏகா பாசுனி அநேக தியாந்த ஆபபரலோக. ஒரே ஒரு விஷயம் அநேகமா இங்க காணப்படுறதே, இவன் நம்மளை பார்த்து கத்துறான், இவன் நம்மளை பார்த்து ஸ்துதி பண்றான் அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியறதே, இவெல்லாம் வேற வேற கிடையாது, வாஸ்தவமா ஒண்ணுதான் அண்ணா. ஏகா பாசுனி, ஆனா இந்த ஒன்னே அநேகமா காணப்படுறது. ஏன்னா அந்த துவைத பாவத்தினால ஒன்னா இருக்கிற அந்த பிரபஞ்சம், விஸ்வம் இங்க பல விதமா காணப்படுறது. அந்த இந்த ஜீவஜாலங்கள் எல்லாமே ஒரே அந்த பிரபஞ்சத்திலேருந்து தான் வருது. நம்ம இப்போ அருணாச்சல பஞ்சரத்னம் பாக்குறோமே, துவய் அருணாச்சலே பூத்வா ஸ்தித்வா பிரலீனமேத சித்திரம் தே வதந்தி ஹிருதயம் நாம, அந்த ஸ்லோகம் அதான் இது. எல்லாம் எங்கேந்து வரதோ, எல்லாம் எங்க நிக்கிறதோ, எல்லாம் எங்கேக்கு கிளம்புறதோ, அந்த எல்லா ஜீவராசிகளும் ஏகா பாசுனி அநேகம், இந்த ஒண்ணுல இருந்து அநேகம் வந்திருக்கு. தியாந்த ஆபபர லோகம். அப்போ நான்னா யாரு? உள்ள ஈஸ்வரன் தான். நீனா யாரு? ஈஸ்வரன் தான். வாஸ்தவத்துல நான் நீ அப்படின்னு சொல்லறதுக்கே இங்க ஸ்கோப்பே இல்லை. இப்போ பாடி, நம்ம பாடிக்கு, கைக்கு காலுக்கு, நம்ம ஒவ்வொரு அங்கங்களுக்கு பேசுறதுக்கு ஆர் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு வழி இருந்தது அப்படின்னா, இந்த கை இந்த பார்த்து நீ பேசிக்குமா? பேசிக்கலையே. இந்த கண் இந்த கண்ணை பார்த்து தேங்க்யூ நீ பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிறதா? இல்லையே. ஏன்னா அதெல்லாம் ஒரே பாடிக்கு சேர்ந்ததுனால. இது போல இந்த பிரபஞ்சம் பூரா பிரம்மத்தோடைய ஸ்வரூபம். அப்போ இந்த பிரபஞ்சத்துல நான் ஒரு அங்கம், நீ ஒரு அங்கம், அவா ஒரு அங்கம் அப்படிங்கிறதுனால இங்க நான் நீ அப்படிங்கிற பேத பாவத்துல எங்க அண்ணா வேலை? இல்லையே. வாஸ்தவத்துல அப்போ நீ, அதாவது செகண்ட் பர்சன் அப்படிங்கிற டென்ஸ் வந்து கிடையாது. இருட்டுல நம்ம வந்து சுவாமி அடிக்கடி கொடுக்குற உதாரணம், இருட்டுல நம்ம வந்து ஏதா ஒரு வஸ்து இருக்கா, யாராவது கூட இருந்தா அவ இருக்காளா அப்படின்னா குரல் விட்டு கேட்போம், அவ நீ இருக்கியா அப்படின்னு கேட்போம். நான் இருக்கேனா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து பூர்ணிமா நான் இருக்கேனா அப்படின்னு கேட்டுக்கணுமா? வேண்டாமே. நமக்கு நம்ம அஸ்தித்வம் தெரியுமே, அதுக்கு நம்ம குரல் கொடுக்க வேண்டாம் இல்லையா? ஏன் குரல் கொடுக்க வேண்டாம்? நம்மளே நம்ம இருக்கோம், நம்மள இருந்து அந்நியமா ஒருத்தர் இருந்தா தான் அவளை கூப்பிட்டு கேட்கணும், நீ அப்படின்னு கேட்கணும். நம்மள இருந்து அனன்யமா தான் இங்க எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுனால நானும் கிடையாது, நீயும் கிடையாது. there is only one single consciousness. ஏகா பாசுனி அநேக தியாந்த ஆபபர லோக. அப்போ அப்புறமா எதுக்கு இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பாக்குறோம் அப்படின்னு கேக்குறான். நிதங்களிமயமாய். வெரி குட். நீ நான் அறப்புலி நிதங்களிமயமா. அடுத்துல இருந்தா நின்றிடும் நிலையருள் அருணாச்சல. நிலையருள் அருணாச்சல. வெரி குட். நீ நான் அறப்புலி நிதங்களிமயமாய் நின்றிடும் நிலை அருள் அருணாச்சல. நீ நான் அப்படிங்கிற அந்த பேதம் வந்து இல்லாம இருக்கிறதுக்கு, இந்த பேத புத்தி இல்லாம இருக்கிறதுக்கு சுவாமி அடிக்கடி சொல்லுவா. பெங்காலியில வந்து அவக்கு வித்தியாசமே தெரியாது. அப்போ வேதாந்துக்கு வேதாந்த் வேதாந்த் அப்படின்பா. வாஸ்தவம் அந்த பேதங்கள் டிஃபரன்சஸ் எங்க எண்ட் ஆறுதோ அதுதான் வேதாந்தம். அதான் நீ நான் அறப்புலி.
அந்த நான் நீ அப்படிங்கிற பேதங்கள் இல்லாம இருக்கிறது. நீ நான் அறப்புலி நிதங்களி மயமாய் நின்றிடும் நிலை, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அந்த நிலைமையில அங்க ரமண பகவான் கேட்டுக்கிறார், பிரார்த்தனையா கேட்டுக்கிறார், கிவ் மீ தட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு கேட்கிறார். இங்க முக்தாபாய் ஞாபகப்படுத்துறா, ஏகா பாசுனி அநேக தியாந்த ஆகப்பெற லோக. அப்புறமா எங்க லோகம் எங்க, நீ எங்க, யார் அவமானிச்சா, யார் ஒன்னு அவமானிக்கிறதுக்கு, யார் இங்க அவமானப்படுறதுக்குன்னு யார் இருக்கா இங்க சொல்லு, யாருமே இல்லை அண்ணா அப்படிங்கிறா. சூன்ய சாட்சித்வே சமஜாவே. எஸ் மேடம், எனக்கிட்ட இருக்க லிரிக்ஸ்ல ஏகா பசூனி அநேக ஜாலே தியாசி பாஜிஹே சாம்பலிலேன்ட்டு இருக்கு. அது ஐ மீன் I'll correct it, but அதுவும் நோ ப்ராப்ளம், பாடபேதங்கள் இருக்கலாம். சேம் மீனிங் இஸ் இட்? ஆல்மோஸ்ட் தி சேம். ஏகா பசுனி அநேக ஜாலே தியாசி பாஜிஜே சாம்பலிலே. I'll anyway send it actually. I'll correct it. இல்ல, that would mean I think with that logic you சாம்பலினா to take care of it அப்படின்னு அர்த்தம் வருது நினைக்கிறேன். தியாசி பாஹிஜே சாம்பலிலே. அப்படி எல்லாத்தையும் பார்த்து நீ அந்த சத்தியத்தை உள்கொண்டுக்கோ, you accept that truth by looking at it that way அப்படின்னு அர்த்தம் வரும். இந்த version you have sent. தியாந்த ஆபபர லோகனா, so there is no difference, not major difference. பாடாந்திர வித்தியாசம் நம்ம பாடுறோம்னு இதுக்கு எழுதி வச்சுக்கோங்க, but that is not wrong probably. so தியாந்த ஆபபர லோக, அப்போ நம்மளுக்கும் பாக்கி இருக்கிறவாளுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இல்லை. ஹரிநாம கீர்த்தனத்துல சொல்லுவது, ஆனந்த சின்மய ஹரே கோபிகா ரமணா ஞான் என்ன பாவம் இக தோணாய்க வேணாம். நான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணப்படாது. அப்படி நான் அப்படின்னா தானே நீ அவன் அந்த மாதிரி எல்லாம் வருது. அப்போ நான் அப்படின்னு எனக்கு தோணுறதுன்னா ஞான் என்ன பாவம் தோணுன்னதாகில் அகிலம் ஞானிதென்ன வண்ணம் தோணேனமே வரத நாராயணாய நமஹ. அப்ப இந்த பிரபஞ்சம் பூரா நான் தான். இது மட்டும் தானா நான், அது நான் தான், இது நான் தான். So I should be able to see the self in everything. That is the crux of spirituality. அப்போ ஞான் இதென்ன பாவம் தோணுன்னதாகில் அகிலம் ஞான் இதென்ன வண்ணம், இந்த ஜகம் பூரா நான் அப்படின்னு தோணணும். அப்போ அந்த ஒரு பாவத்துல இருக்கணும்னா சூன்ய சாட்சித்வே சமஜாவே வேத ஓம்காராச்சியா நாவே. நான் சுவாமிகிட்ட வந்து கேட்டு சொல்றேன் இதுக்கு அர்த்தம். சூன்ய சாட்சித்வே சமஜாவே, நாட் வெரி ஃப்ளூவென்ட் வித் தட். இங்க என்ன அர்த்தம் வருதுன்னா, இந்த சூன்யத்தையும் சூன்யத்துக்கும் எது சாட்சித்துவம் வகிக்கிறதோ அந்த சூன்யத்துக்கும் சாட்சித்துவம் வகிக்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சம் இருக்கு, பிரபஞ்சம் கிளம்பித்து, பிரபஞ்சம் இருக்கு, பிரபஞ்சத்தை அழிச்ச அப்புறமாவும் there is nothing, சூன்யம். அந்த சூன்யத்துக்கும் இந்த பிரபஞ்சம் இல்லாம இருக்கிற நிலைமைக்கும் எந்த பொருள் சாட்சித்துவம் வகிக்கிறதோ, சோ எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலைமையிலையும் எது பாக்கி இருக்கும், ஜெயதாத் அசேஷா, அந்த அசேஷமா சேஷிக்கிற அந்த வஸ்து சூன்ய சாட்சித்வே சமஜாவே வேத ஓம்காராச்சா நாவே. அந்த பொருளை வேதம் வந்து ஓம்காரம் அப்படிங்கிற பேரோட கூப்பிடுறது. சோ அந்த பரபிரம்ம வஸ்து தான் நம்ம ஓம்காரம் அப்படின்னு கூப்பிடுறோம். சூன்ய சாட்சித்வே சமஜாவே வேத ஓம்காராச்சியா நாவே. அந்த எந்த அந்த பரபிரம்ம வஸ்து இந்த சூன்யத்துக்கும் சாட்சித்துவம் வகிக்கிறதோ அத வேதம் ஓம்காரம், அது நாமரூபரகிதமான பொருள் அப்படின்னா கூட வேதம் அத ஓம்காரம் அப்படின்னு கூப்பிடுறது. வேத ஓம்காராச்சியா நாவே. இந்த ஓம்கார பொருள் தான் ஒரு மலையாளம்னா அது அருணாச்சலம் அப்படின்னு ரமண பகவான் சொல்ல. ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு அக்ஷரமணமான வந்துடும். ஓம்கார பொருள், ஓம்கார பொருள் ஒப்புயர் இல்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா. அந்த ஓம்கார பொருள், ஓம்கார பொருள் அவர் மலையை பார்த்து கூப்பிடுறார். அந்த ஈஸ்வர தத்துவம் பூரா அடங்கின அந்த பொருள், அந்த ஈஸ்வர தத்துவம் தான் ஓம்காரம் அப்படின்னு கூப்பிடுறோம். ஏகே ஊச்சபன கேலே கர அபிமானே கேலே. யார் இந்த ஓம்கார பொருளை, யார் இந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவளுக்கு அப்புறமா அவ திருப்பி இந்த அகங்காரத்துக்கு அவ வந்து எறைய மாட்டா. they will not have their ego. ஏகே ஊச்ச பண்ண கேளே
யார் இந்த ஊச்சப்பண்ல இருந்தெல்லாம் one who is freed himself from all this, he is getting rid of his ego. கர அபிமானே கேலே, அவனுக்கு அப்புறமா அந்த அபிமானம் கிடையாது. எப்ப நம்ம பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாச்சோ அப்புறமா தெரிஞ்சுக்கிறவன் கிடையாது. நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மத்திலேருந்து நான் அப்புறமா செப்பரேட்டே கிடையாது. சாதாரண ஒரு பொருளை பார்த்து அதை பார்க்கறா போல பிரம்மத்தை பார்க்க முடியாது. சாதாரண பொருளை நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஆனா பிரம்மத்தை பார்க்கணும்னா கண்ணுக்கு கண்ணு, அந்த கண்ணால தான் பார்க்க முடியும் பிரம்மத்தை. அப்போ இந்த கண்ணு நிஷ்பிரபமாயிடும். பார்க்கிற வஸ்து திருஷ்யம் திரஷ்டா, அந்த மூணும் மாஞ்சு போற அந்த அவஸ்தை அப்படி இருக்கிறதுனால அங்க அபிமானமே ஒசராம கலம்பாம இருக்கிற ஒரு நிலைமையில தான் பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் இருப்பேன். நான் உதியாதுள்ள நிலை, நாம் அதுவாயுள்ள நிலை அப்படின்னு ரமண பகவான் சொல்றார். நான் உதியாதுள்ள நிலை, நான் அப்படிங்கிற எண்ணம் கிளம்பாத நிலைமை, அதான் நாம் அதுவாயுள்ள நிலை, அதுதான் நம்ம ஸ்வரூபம், அதுதான் சுகசாகரம். ஏன்னா அங்க நான் அப்படிங்கிற அபிமான விருத்தி வராம இருக்கு. ஏகே ஊச்ச பண்ண கேளே, யார் இந்த பிரம்மத்தை அப்படி தெரிஞ்சுட்டாலோ அவளுக்கு கிர அபிமானே கேளு. இந்த மாதிரி அபிமானம் அபிமானம்னா இங்க அகங்கார விருத்தி அவக்கு இன்னமே இருக்காது. அகங்கார விருத்தி இல்லைன்னா என்ன, அவ என்ன பார்த்து கெட்ட வார்த்தை சொன்னா, அவ என்ன பார்த்து இப்படி இன்சல்ட் பண்ணா, நான் அதுல இருந்து இன்சல்ட் ஆகப்பட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு ஒருத்தன் இருப்பனா என்ன, அப்படி பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் இருக்க மாட்டானே. அதனால துவைத டாக்குன்னு சாந்தி கரா, துவைதத்தை விட்டுடுங்க அண்ணா. எதுக்கு இந்த துவைத்த புத்தி? எல்லாமே ஒரே பாவத்தோட, ஏகாத்ம பாவத்தோட இந்த பிரபஞ்சத்தை பாருங்க அண்ணா. துவைத டாக்குன்னு சாந்தி கரா. அப்படி துவைத்தம் அற்ற நிலைமை அப்படின்னா அங்க சாந்தி தான் அதுக்கு இருக்கிற அடையாளம். அங்க இருக்கிற அந்த ரசம் சாந்தி தான். அந்த துவைத்தம் விட்டுட்டா உள்ள சாந்தி ரசம், அந்த சாந்தியோட இரு அண்ணா. அந்த சாந்தியோட இருந்தா we can then open our doors freely. யாரு வேணா வரட்டும், யாரு வேணா போகட்டும், வரவா அத்தனையும் போறவா அத்தனையும் ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரனை தவிர வேற எதுவும் வரமாட்டா போமாட்டா. ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா அப்படின்னு கேட்கிறார் ரமண பகவான். ஒருவனா முன்னை ஒளித்தேவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா அப்படிங்கிற. 5 கல்வர் உள்ள போறாளே, கண்ணு வழி நிறைய விஷயங்கள், காது வழி வாய் வழி என்னெல்லாமோ போறதே, ஏன்னா கேட்கறதுக்குதான் உள்ள யாரும் கிடையாதா அருணாச்சலா, நீ உள்ள இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா. அப்புறமா அவரே நினைச்சுக்கிறார், 5 பேர் உள்ள போனாலும் அந்த 5 பேர் யாராதான் இருப்பா, பகவானா தானேவா இருப்பா. ஒருவனாம் உன்னை, only you exist, nothing else, nobody else. ஒருவனாம் உன்னை ஒளித்து எவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா. இதெல்லாம் உன் வேலை தானேப்பா, உன் மாய தானேப்பா, இதெல்லாம் நான் இனிமே மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு ரமண பகவான் சொல்ல. இங்க அந்த அந்த ஏகாத்ம பாவத்திலேயே இருக்கிறதுக்கு துவைத்தத்தை தெஜிச்சு துவைத்த டாக்குன்னு சாந்திகிற அந்த துவைத்த பாவத்தை விட்டு எல்லாத்தையும் சமதிருஷ்டியோட பார்த்தா நமக்கு யாரும் நம்மளை கெட்ட விஷயங்களோட பாக்குறா, கெட்ட எண்ணத்தோட பாக்குறா, நல்ல எண்ணத்தோட பாக்குறா அப்படிங்கிற மாதிரி பேத புத்தி நமக்கு போகவே போகாது. அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க உங்க கதவை திறந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வாங்கோ அப்படின்னு சொல்றா தாட்டி யுகடா ஞானேஸ்வரர். மூலாய அக்ராய மத்தியாய மூல மத்தியாகிர மூர்த்தியே க்ஷீணாகிர மூல மத்தியாய நம பூர்ணாய சம்பவே. மூலாய அக்ராய மத்தியாக, ஒரு அந்த பிரபஞ்சத்தோட மூலம் மத்தியம் அக்ரம், அது அத்தனையும் பிரபஞ்சம்னா அது பரபிரமம் தான். மூலாய மத்தியாய அக்ராய மூல மத்தியாகிர மூர்த்தியே, அதெல்லாம் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தோட மூர்த்தி, பிரம்மத்தோட மூர்த்தி பாவம் தான் இந்த பிரபஞ்சம். இப்போ சுக சாகரி ठाव जाला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला ऊंच नीच काय त्याला. हरी विठले श्री ज्ञानदेव तुकाराम
सद्गुरुनाथ महाराज की जय। राम कृष्ण राम राम